ஷாபான் மாதத்தின் 15வது இரவு பராத் இரவு. இதையும் சமூகத்தில் ஷாபான் மாதத்தில் 15வது இரவிலே நீண்ட இரவுகள் தொழுவார்கள். 100 ரக்காத்து தொழ வேண்டும் என்று தொழுகிறாங்க. அன்றைய இரவின் மகரிபுக்கு பின்னால் 3 யாசின் கூட ஓதுவாங்க. எல்லா ஊர்களிலும் நடக்கக்கூடிய இந்த பிதத். ஒரு யாசின் எதற்கு? பாமன்னிப்புக்காக. இன்னொரு யாசின் மரணித்தவருக்காக வேண்டியும் வாழ்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டியும். இன்னொரு யாசின் செல்வம் கொளிக்க பரக்கத்திற்காக என்று 3 யாசின்களை மகரிப் தொழுகைக்கு பின்னாடி ஓதுறாங்களே. மார்க்கத்தில் இதுக்கு இடம் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் ஷாபான் 15 இதெல்லாம் செய்யணும்னு காட்டி தந்தாங்களா? 3 யாசின் ஓதுங்க. ஒரு யாசின் ஓதுனா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிருவான். 2வது யாசின் ஓதுனால் உங்கள் உறவினர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்கு நன்மை ஆகும், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். 3வது யாசின் ஓதினால் செல்வம் கொளிக்கும், பரக்கத்து பெருகும். சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? காட்டித்தராத ஒரு செயல். அன்றைய இரவு ஃபுல்லாக தொழக்கூடிய 100 ரக்காத்து தொழுகை, அன்றைய பகல் பொழுதிலே நோன்பு நோக்கக்கூடிய நோன்புகள், இவையெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதத்துகள். இதைவிட இன்னும் வியப்பானது என்னவென்று சொன்னால், நம்ம மார்க்கத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளாமல் மதுஹபை தான் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள். குர்ஆன் ஹதீஸ சொன்னால் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் எங்க மதுஹப் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் தான் நாங்க நடப்போம், ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் தான் நாங்க நடப்போம்னு சொல்றாங்களே மதுஹப்வாதிகள். இந்த மதுஹபுகளே இந்த 2 இரவையும் கூடாது என்கிறது. ரஜபு மாதத்துல 27வது நாள்ல எந்த வணக்கமும் இல்லை, ஷாபான் மாதத்துல 15வது இரவில் எந்த வணக்கமும் இல்லை என்று அவர்கள் பின்பற்றுகின்ற மதுஹபுகளே சொல்லக்கூடிய நேரத்தில் அதையும் தாண்டி செயல்படுகிறார்கள். அப்ப சமூகம் இதையெல்லாம் புரிந்து குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத இப்படியான வணக்கங்கள் மார்க்கத்தில் நன்மைகளாக நமக்கு கிடைக்காது, நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன், யார் ஒரு அமலை செய்வாரோ, ஃபலைஸ அலைஹி அம்ருனா, நம்முடைய கட்டளை இல்லாமல் சுயமாக உருவாக்கி யார் ஒரு அமலை செய்வாரோ ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்றார்கள். இந்த ரஜபு மாதத்தின் 27 வணக்கங்களும் ஷாபான் மாதத்தின் 15வது நாளின் வணக்கங்களும் அல்லாஹ் காட்டித்தராத, ரசூல் காட்டித்தராத பிதஅத்துகள். இவைகளை செய்தால், இவற்றை நாம் நன்மை என்று நாடி செய்தாலும் அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத நாள் இவைகளுக்கு நன்மைகள் வழங்கப்படாது, புறக்கணிக்கப்படும். இவைகளுக்கு உண்டான தண்டனைகள் தான் ஏன் அல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத, நீங்களாக புதிதாக உருவாக்கி செய்தீர்கள் என்று தண்டனைகள் தான் வழங்கப்படும் என்பதை சமூக மக்கள் புரிந்து இந்த 2 இரவுகளில் செய்யப்படக்கூடிய அத்தனை பிதஅத்துகளையும் உதறி தள்ளிவிட்டு நபிகளின் பக்கம் வர வேண்டும். அப்படியான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானா.